ஹலோ, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இன்னொரு தமிழ் காணொளி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் அரிதாகி கொண்டே வருகிறார்களா அப்படின்றது தான். அது ஏன் நான் அப்படி நினைக்கிறேன், என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நம்மளை வழி நடத்தினாங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 தலைவர்களை பற்றி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம், இன்றைக்கான பிரச்சனைகள் என்ன, அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கான தலைவர்களுக்கு திறமை இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அரசியல் பேச ஆரம்பித்த காலத்திலிருந்து மக்கள் எப்பொழுது தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலயமா அரசுகளை நடத்தி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனார்களோ, எப்பொழுதுமே அந்த தலைவன் என்பவன் மிக தெளிவான சீரிய சிந்தனையோடு, தொலைநோக்கு பார்வையோடு, நேர்மையோடு, நிதானத்தோடு என்னென்னலாம் அடைமொழிகள் போடுவோமோ அத்தனையும் நிறைந்த தலைவனாக வரலாற்றில் நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அவங்க அப்படி இருந்ததுனால தான் நாம் இன்றைக்கி சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து அடுத்து ஃப்யூச்சரில் போகிறதுக்கு நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போது அந்த மாதிரி தலைவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது யார் அவங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கு பிடித்தமான தலைவர்கள் 1-2 முக்கியமான பேர், நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இவங்க பர்சனலாக என்ன கவர்ந்த தலைவர்கள். மேற்கத்திய நாடுகளில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அமெரிக்கா 1929 அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார மந்த நிலை, கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் உலகம் காணாத மந்த நிலை. அது மக்களின் வறுமை கோர தாண்டவம் ஆடுச்சு. எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, பஞ்சம், சாவு தான் அமெரிக்காவில். முதலாம் உலகப் போர்லாம் முடிஞ்ச பிறகு 1929 ஃப்ராங்க்லின் டெலவே ரூஸ்வெல்ட், FDR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அதிபர் ஆகிறாரு. அவருடைய ஆட்சி காலம் அமெரிக்க கடந்த நூற்றாண்டில் அமெரிக்க வரலாற்றில் ஒரு பொன்னான ஆட்சி காலம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவர் அதிபராக தொடர்ந்து இருந்திருக்காரு, 4 டேர்ம்ஸ். இவர் ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னிங்கன்னா, அமெரிக்க மக்கள் அந்த பெரும் பொருளாதார மந்த நிலையிலிருந்து அந்த நாட்டை மீட்டு கொண்டு அடுத்து வந்த 1945 முடிஞ்ச உலகப்போர் இருக்குது பார்த்திங்களா. அந்த உலகப்போரில் அமெரிக்காவை வெற்றி வாகை சூடி ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கின ஒரு மாபெரும் தலைவர் அவர். அதனால தான் அவர் அமெரிக்க மக்கள் கொண்டாடுறாங்க. அப்போது அவர் போரில் ஜெயிச்சது இருக்கட்டும், அது ஒரு தனி கதை. அவர் இந்த பொருளாதார மந்த நிலையிலேருந்து மக்கள் பசி பட்டினியிலேருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார், கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா. அது என்னன்னு பார்ப்போம். நியூ டீல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த நியூ டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலக அரசாங்கங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு இதுதான் ப்ளூ பிரிண்ட். இவர் வகுத்த நியூ டீல் தான் ப்ளூ பிரிண்ட். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அரசாங்க வேலை நடைமுறைப்படுத்தியவர் இவர் தான். பொதுப்பணித்துறை கொண்டு வந்தவர் இவர் தான். அரசாங்கத்தில் ரோடு போடுறது, ரயில் போடுறது, எலக்ட்ரிசிட்டி கம்பம் நடுறது, ஷூவேஜ் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையை கொண்டு வந்தவர் FDR அவர்கள். அவர் கொண்டு வந்த பிறகு தான் அமெரிக்காவில் அவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இடமெல்லாம் அமெரிக்காவில் ரோடு இருக்குது, நல்ல வசதிகள் இருக்குது, நல்ல வீடுகள் இருக்குது, சாலை வசதிகள்லாம் இருக்குன்னா அது இவர் போட்ட விதை தான். அரசாங்க வேலைகள் ஏற்படுத்தியது போக நம்ம இன்றைக்கி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ட்டு இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதை அப்போவே அவங்க ஊரில் கொண்டு வந்தவர் அவர் தான். நீ வேலை பண்ணால் நான் உனக்கு உடனே காசு கொடுக்குறேன். அந்த வேலை நம்ம சமூகத்தை மேம்படுத்துவதற்கான எந்த வேலையாக இருந்தாலும், உடல் உழைப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த செப்பனிடுதல் வேலைகள் எல்லாமே அவர் கொண்டு வந்தது தான். இன்றைக்கி உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் தேர்தல்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கட்டி கொடுப்போம், அதை கட்டி கொடுப்போன்ற அந்த கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் விதை போட்டவர் இவர் தான் அமெரிக்காவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் அப்படின்ற ஒரு சொல்லாடலை தொடங்கி வச்சு அதை
செயல்படுத்தியும் காட்டிய ஒரு தலைவர். பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைந்து எல்லா வங்கிகளும் திவால் ஆயிட்ட பிறகு இவருக்கு முன்னாடி, இவர் பதவி ஏற்பதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட்ஸு தானாக கரெக்ஷன் ஆகிக்கும். மக்களுக்கு பணம் இருக்காது, திருப்பி ஏழைகள் ஆகிடுவாங்க, திருப்பி யாராவது ஒருத்தர் கடன் கொடுக்கணும், கந்து வட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் திருப்பி அவன் ரொம்ப கஷ்டப்படணும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பி உழைச்சி கொண்டு மேலே வந்து ஒரு நிலையான இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் எஃப்டிஆர் அவர்கள் இந்த நியூ டீல் மூலயமா என்ன பண்ணார், இந்த மாதிரி பெரும் கஷ்டகாலம் ஏற்படும் பொழுது வங்கிகள் எல்லாம் திவால் ஆயிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் காசு கொடுக்கும். உள்ள அரசாங்கம் தலையிட்டு அந்த வங்கிகளுக்கு நிதியுதவி அளித்து சமூகத்தை வந்து ரொம்ப பாழ்பட்ட நிலைமைக்கு கொண்டு போயிடாமல் காப்பாற்றும் அப்படின்ற ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்தார் அவர். ஃப்ரீயாக இயங்கக்கூடிய சந்தை அப்படின்றது ஒரு இக்கட்டான காலகட்டம், நெருக்கடியான காலகட்டம் சந்திக்கும்போது அரசாங்கம் தலையிட வேண்டும் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் பிரின்சிபிள் இன்னை வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கவர்மெண்ட்ஸும் அதை உருவாக்குனவர் இவர் தான். அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது சோஷியல் செக்யூரிட்டி. உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா கூட அரசாங்கம் உங்களுக்குன்ட்டு கொஞ்சம் காசு கொடுக்கும், நீங்கள் வந்து அடுத்த வேலையை கண்டுபிடிச்சிக்கிற வரைக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் காசு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது உங்களை வந்து சேரும். இன்னும் இந்தியாவில் அது பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படலை. இப்போ தான் தேர்தல் வாக்குறுதிக்காக ஒவ்வொரு மாநில தேர்தலையும் வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வரும் வரையில் நாங்கள் வந்து காசு கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு சில மாநிலங்களில் செயல்படுத்தியும் இருக்காங்க. 1929 அமெரிக்காவில் கொண்டு வந்ததை நம்ம 2025 தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். பல்வேறு நாடுகளில் இந்த நிதி கொள்கையை அடிப்படையாக வச்சு, இந்த தலைவருடைய கொள்கைகளை அடிப்படையாக வச்சு வெவ்வேறு விதத்தில் நாடுகளில் இன்றைக்கி பின்பற்றிட்டு வராங்க. அதுபோக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுடைய உரையாடுவது. இன்றைக்கி நம்ம பிரதமர் அவர்கள் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் அப்படின்னு பேசுகிறாரு, மனதின் குரல் அப்படின்ட்டு. அதை தொடங்கி வச்சவரே எஃப்டிஆர் அவர்கள் தான். அமெரிக்காவில் வந்து பனிப்பொழியும், அங்கே மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே சிம்னி வச்சு அடுப்பு மூட்டி குளிர் காய்வாங்க. குளிர் காயறதுக்கு அந்த கட்டைகளுக்கு பக்கத்துலேயே சோஃபாக்களை போட்டு அது மேலே பெட்ஷீட் பொழுத்திட்டு உட்காந்துருப்பாங்க அந்த குளிர் தாங்கிறதுக்காக. அந்த மாதிரி நேரங்களில் ரேடியோ ஆன் பண்ணி பாட்டு கேட்குறதும் உண்டு. அந்த நேரத்தை அவர் வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டார் எஃப்டிஆர். ஃபயர் சைட் ஷாட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் அவர் பேசுவார் தன்னுடைய நாட்டு மக்களிடையே என்ன பண்ணணும், எப்படி நாடு இருக்குது, அடுத்து நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அவர் தொடங்கி வச்ச பிறகு பல்வேறு நாடுகளில் பல்வேறு தலைவர்கள் மக்களிடையே உரையாற்றணும் அப்படின்னு நடக்கும்போது அதுக்கான ஆரம்ப புள்ளியும் ஃப்ராங்க்லின் டெலவேர் ரூஸ்வெல்ட் அவர்கள் தான். இப்படி அதல பாதாளத்தில் இருந்த ஒரு நாட்டை தன்னுடைய திட்டங்கள் மூலயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ரொம்ப இக்கட்டான ஒரு போரான 2ஆம் உலக போரில் சரியான காய்களை நகர்த்தி ஜெர்மன் நாட்டுடைய மிகவும் திறமை வாய்ந்த அவர்களுடைய விமானப்படையாகட்டும் அவர்களுடைய நீர்மூழ்கி படையாகட்டும் இதை ரெண்டுத்தையும் முறியடித்து இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னும் பொழுது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு அசாத்தியமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற ரிசோர்ஸஸ் அன்றைக்கி கிடையாது. இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகர டப்பா மாதிரி தான் இருக்கும். என்னத்தையும் 4 ஸ்டீல் இது வந்து உருண்டையாக போட்டு உருட்டி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்ஜினை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அவன் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு கூட தெரியாது அமெரிக்க படை வீரன். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பெற்றிருப்பதற்கு அமெரிக்க குடிமக்கள் உண்மையிலே வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிரைசிஸ் நேரத்தில் ஒரு தலைவன் எப்படி செயல்படுறான் பாருங்கள். அவன் செயல்படுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய நாடு தான் உலகத்திலே சிறந்த நாடு, தலை சிறந்த நாடுன்ட்டு கொடி நாட்டிட்ட பிறகு தான் அவர் இறந்தே போகிறார். அதுதான் ஒரு தலைவன், ஒரு அட்மைரபிள் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் போவோம். லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூருடைய முதல் பிரதமர். மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரை பிரிச்சிடுறாங்க. சிங்கப்பூர் ஒரு தனித்தீவாகிடுது. இவர் தான் வந்து அப்போ முதல் பிரதமராக வராரு. ரொம்ப மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் ஆளாயிருக்காங்க சிங்கப்பூர் மக்கள்.
அவங்களுக்கு மலேசியா கூடவே இருந்து உயரணும் அப்படின்னு தான் ஆசை. பட் ஆனால் அவங்கள பிரித்து விட்டுடுறாங்க. மலேரிய சதுப்பு நிலமாக இருந்தது அந்த சின்ன தீவு. இந்த 40 வருஷத்தில் அசுர வேகமாக வளர்ச்சியும் அடைஞ்சு இன்றைக்கி சிங்கப்பூர் அப்படின்றது வந்து ஒரு சதுப்பு நில காடாக மாறி இன்றைக்கி உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியாக மாறிடுச்சு. ஒரு ட்ரீம் சிட்டி, ஒரு கனவு நகரம். எப்படி மாற்றினார் லீ குவான் யூ? எப்பேற்பட்ட தலைவராக இருந்தால் அவர் வந்து இதை பண்ணியிருக்க முடியும். சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் 3 இன மக்கள் வந்து மிக அதிகமான மக்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. சீன இன மக்கள், மலாய் இன மக்கள், அப்புறம் தமிழ் மக்கள். முதல்ல மக்களிடம் எந்த பேதமும் இருக்கக்கூடாதுன்னு 3 நாட்டு மக்களையும் வந்து ஒன்றிணைச்சார். ஒன்றிணைத்த பிறகு அவர்களுக்கு மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தார். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. அவர் வந்து ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கான காரணங்களும் வந்து அவரே வந்து சொல்லியிருப்பார் தன்னுடைய இன்டர்வியூஸில், நேர்காணல்களில். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாஸ்க், செயல்பாடு அப்படின்றது ரொம்ப பெருசு. ஒன்றுமே இல்லாத ஒரு நாட்டை வந்து அவர் முன்னேற்றி கொண்டு போகணும், தன்னுடைய நாடை. அவருக்கு மிகப்பெரிய கனவு இருந்தது. என்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனால் எல்லாரும் என்னை வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்றாப்புல வந்து நான் மாற்ற போகிறேன் என்னுடைய நாட்டை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்கணுமோ அதை மொத்தமும் வந்து அவர் எடுத்தார், மக்களுடைய ஆதரவோடு. அங்கங்கே சிறு சலசலப்புகள் இருந்தாலும். அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் தான். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. அவருக்கான ஒரே குறிக்கோள் அவருடைய நாட்டை வந்து, அவருடைய நாட்டு மக்களை நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும். அது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்து அவர் முன்னேற்றி கொண்டே போயிட்டு இருந்தார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம் ஆரம்பித்து போய்கிட்டே இருந்தது. 70களெல்லாம் வியட்நாம் வார் வந்தது, கொரியா வார் வந்தது. அதுக்கப்புறம் கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி பிரிந்து கிடந்த காலகட்டம் அது. இந்த பெரிய பெர்லின் வால் எல்லாம் இருந்து அப்போ ரொம்ப உலகத்துக்கே ஒரு கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்தது. 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு, இயந்திரமயமாக்கல் ஆன பிறகு. லீ குவான் யூ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தாச்சு, இதை வந்து எனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத யோசித்து முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தார். என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலுக்கு முற்றிலும் தடை. சிங்கப்பூரில் நீங்கள் ஊழல் பண்ண முடியாது, ஊழல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை. அடுத்து தன்னுடைய அமைச்சர் சகாக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான சம்பளம் கொடுத்தாரு. ஊழல் நீ எதுக்கு பண்ணுற, உனக்கு நிறைய காசு சேர்க்கணுன்ற ஒரு ஆசை தான். சரி, நானே கொடுத்துட்றேன், அரசாங்கமே உனக்கு சம்பளம் வந்து நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸுக்கு உலகத்திலே வந்து அதிகமாக மினிஸ்டர் ஒரு சேலரி வாங்குறாருன்னா அதில் இருக்கிற ஒரு நாடு வந்து சிங்கப்பூர் தான். ஆனால் அத்தனை மினிஸ்டர்ஸும் வந்து படிக்காதவனெல்லாம் அவர் வேலைக்கு, அந்த மினிஸ்டீரியல் போஸ்ட் கிடைக்க மாட்டார். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரே பார்ட்டி தான், சைனா மாதிரி. மினிஸ்டர்ஸை வந்து அவங்க நேர்காணல் பண்ணுவாங்க, இன்டர்வியூ. எப்படி கார்ப்பரேட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோமோ அந்த மாதிரி அவரே உட்காந்து ஒவ்வொரு மினிஸ்டரையும் வந்து நேர்காணல் பண்ணுவார். நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும், ரொம்ப நிறைய படிச்சிருக்கணும், மெரிட் தான் அவங்க ஊரில். ஆனால் அந்த மெரிட்டுக்கு எல்லா இன மக்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மெரிட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து அந்த நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமக்களும் சமமானவர்களாக கருதப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கொடுக்க வழிவகை செஞ்சார். அப்போ தான் மெரிட் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம். இவன் பெரியவன் அவன் சின்னவன்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிச கொள்கையை வந்து அவர் பின்பற்றினார். சைனாவுக்கு கீழே தானே இருக்குது சிங்கப்பூர், அதோடைய வாடை அடிக்காமையாக இருக்கும். இந்த பக்கம் வியட்நாம் இருந்தது, கம்போடியா இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் கம்யூனிசம் வந்து ஒரு தீவிரமான ஒரு சித்தாந்தமாக தான் இருந்தது. இது அவர் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். அடுத்து மக்களுடைய சிறு சிறு தேவைகளை ரொம்ப நேர்த்தியாக பூர்த்தி பண்ணார். உழைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், இப்போ மனிதன் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு அவன் உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை அதை இருக்கணும். இருக்க இடம் அப்படின்னு வரும்பொழுது பப்ளிக் ஹவுசிங் சிங்கப்பூரில் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓன் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ். சொந்த வீடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நிறைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் நீங்கள் வந்து வாடகை கட்டி வாழ்ந்துக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் ஹவுசிங்கிறதுனால, ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த ஹவுசிங். சின்ன இடம், எல்லாருக்கும் நிலத்தை பிரித்து கொடுக்க முடியாது, அது ஒரு தீவு. அதனால் எல்லாருக்கும்
அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஸ்கீமை முன்னெடுத்து கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு அவர் வந்து வீடு ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து, விலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான வாடகைக்கு கொடுத்து வாழ வச்சார். அடுத்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பிளானிங். இந்தியாவில் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக்னு இப்போ இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. ஏர்லியராக பிளானிங் கமிஷன் இருந்தது. ரஷ்யாவை பார்த்து கொண்டு வந்த மாடல் இது. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் சைனாவும் ஃபாலோ பண்ணும். பட் இவர் என்ன பண்ணாருன்னா, 5 ஆண்டு திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் 25 முதல் 50 ஆண்டு திட்டம் அப்படின்ட்டு லாங் டேர்ம் பிளானிங், ஃப்யூச்சர் பிளானிங் அவர் பண்ணார். அவர் பண்ணது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அவர் நாட்டுக்கு. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, சைனாவே அந்த மாடலை ஃபாலோ பண்ணாங்க. சிங்கப்பூருடைய மாடலை வந்து சைனா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 25 to 50 இயர் விஷனரி பிளான் அப்படின்ட்டு எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு இந்த தலைவர் செயல்பட்டுருக்காரு பாருங்கள். தன்னுடைய நாட்டை வந்து 40 வருஷத்தில் ஒரு வல்லரசாக்கிட்டார். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து மேற்குலேருந்து கிழக்கில் தங்களுடைய கிளைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் ஆரம்பிப்பாங்க. அதை விட்டாங்கன்னா அடுத்தது இங்கிலாண்டில் வந்துடுவாங்க, லண்டனுக்கு வந்துடுவாங்க. நியூயார்க், சிகாகோ இருக்கும், இல்லைனா கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்கும். அதை விட்டிங்கன்னா லண்டனுக்கு வருவாங்க. லண்டனை முடித்த உடனே துபாய்க்கு வந்துடுவாங்க. துபாயை விட்டாங்க அப்படின்னா இந்த சைடு வந்தாங்கன்னா சிங்கப்பூர் தொடுவாங்க, டோக்கியோ தொடுவாங்க. இதுக்கப்புறம் தான் பெய்ஜிங் வரும். அடுத்து ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. அடுத்து அவர் பண்ண விஷயம் இங்கிலீஷ். வேறு மொழி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, இங்கே இங்கிலீஷ் தான் ஆட்சி மொழி. அதுக்கப்புறம் மற்ற மொழிகளெல்லாம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக வச்சார். தமிழ் இருக்குது, மலாய் இருக்குது, சீனாவோட மேண்ட்ரின் இருக்குது. பட் இங்கே இருக்கிற அலுவல் மொழி வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும் கம்பல்சரியாக அப்படின்னாரு. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து மிக விரைவாக ஒரு பணக்கார நாடாக மாற்றிடுச்சு. இது வந்து இன்னொரு தலைவருடைய இது. நம்ம ஊருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை சொல்லலாம். தலைமுறையே மாற்றிருக்காரு. அவரை பற்றி நான் அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அறிஞர் அண்ணா வகுத்தது மிக முக்கியமான பங்காற்றியிருக்காரு. 100 வருஷ ஜஸ்டிஸ் பார்ட்டி வரலாற்றில் அண்ணாவுக்கு முன் தமிழக அரசியல், அண்ணாவுக்கு பின் தமிழக அரசியல்ன்ட்டு புரட்டி போட்டுடலாம். அவ்வளவு பண்ணியிருக்காரு. அவருடைய நேர்மைக்கு இன்னி வரைக்கும் ஒரு தலைவர் இந்தியாவிலே கிடையாது. காலம் அவரை சீக்கிரமாக கொண்டு போயிடுச்சு. இப்போ இந்த 3 தலைவர்களை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற தலைவர்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது? வரலாறுலே இல்லாத மிக முக்கியமான பிரச்சனை காலநிலை மாற்றம். எப்போ மழை பெய்யுதுன்னு நமக்கு தெரியல, எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல, எப்போ புயல் வரப்போகுதுன்னு தெரியலை. அடுத்து வேலைவாய்ப்பின்மை. சிவிலைசேஷன் ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது இருக்குது. பட் இன்றைக்கி அதோடைய அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துட்ட பிறகு யார் வேலை போகும், எப்போ போகும், இன்னும் ஒன்றுமே தெரியாது. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி பல வேலைகள் இன்றைக்கி இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இன்மை, அன்சர்டனிட்டி வந்து நிலையற்ற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொருளாதார நெருக்கடி. நீ என் பேச்சை கேட்கலன்னா நான் உன் மேலே பொருளாதார நெருக்கடி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுற நாடுகள் இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அரசியலில் பார்த்திங்கன்னா இடதுசாரி வலதுசாரின்னு ஒன்று இருக்கும். நம்ம ரொம்ப இடதுசாரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வலதுசாரியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உலகம் அப்படி தான் பிரிஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நமக்கு இன்றைக்கி தகவல்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. பட் ஆனால் தெளிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நமக்கு தகவல்கள் அதிகமாக கொட்டி கிடக்குது நம்ம கை விரல் நுனியில். பட் ஆனால் அந்த தகவல்கள் மூலயமா நம்ம தெளிவான முடிவுகள் எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு தான் தலைவர்கள் தேவை. ஆனால் இந்த தலைவர்களே வந்து இப்போ திண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா வருகை மூலமா. அரசியலே வணிகமயமாக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தன்னை நிலைநிறுத்திக்க சோஷியல் மீடியாவில் ஒரு பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தன்னை வந்து மார்க்கெட் பண்ணணும். தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியாக மட்டும் காட்டினா பத்தாது, மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்ட்டு தான் வந்து ஒரு பிராண்டாக மாறிடணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா என்ன உடனே நினைக்கணும். உங்களை நினைக்கிறது பரவாயில்ல, நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுறது பரவாயில்ல. பட் அதை தாண்டி கடினமான காலம் வந்து தலைவர்களை உருவாக்கும்னு சொன்னாங்க. கடினமான காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் தலைவர்கள் உருவானார்களா அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. முதல்ல
தலைவர்கள் படிப்பாங்க, நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் தலைவர்களுக்கு. அந்த பழக்கம் இன்றைக்கி எத்தனை தலைவர்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பண்ணால் மட்டும்தான் அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் சொசைட்டியை. ரீகன் அவர்கள் இருக்கார், ரொனால்ட் ரீகன். 1980களில் அவர் அமெரிக்க அதிபராக இருந்தவர். அவர் இந்திரா காந்தி அம்மையாரை வந்து இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி இவங்களெல்லாம் வந்து அங்கே வரவேற்றார் கூப்பிட்டு. அவர் வந்து ரொம்ப அவருடைய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும், இப்படியெல்லாம் நாமளும் பேசணும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கும், ஒரேட்டர், அதாவது ஒரு பேச்சாற்றல் மிக்க தலைவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுடைய பேச்சுக்கள் இன்றைக்கும் நமக்கு யூடியூப்பில் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கும் வச்சு அவங்களுடைய மாரல்ஸ், அவங்களுடைய ஃபிலாசபிஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கும் வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற தலைவனை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு இது வந்து பெருசாக இல்லை. லீ குவான் யூ அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லாயர்ஸ். சிங்கப்பூர் பிரதமர் வந்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அவருடைய பதில்கள் எல்லாம். எல்லா பதில்களும் ரொம்ப சென்சிபிளாக, அறிவார்ந்தத்தனமாக, தான் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதை செய்கிறதுனால என்ன நல்லது, இந்த காரணத்துக்காக தான் செய்கிறேன். அவர் மேலே அவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் அது அத்தனையும் அசால்ட்டாக தள்ளி போய்கிட்டே இருப்பார். ஃப்ராங்க்லின் டெலவர் ரூஸ்வெல்ட் அவரும் ஒரு லாயர் தான். ஒருவேளை லாயர்கள் தான் வந்து தலைவர்களாக மாற முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது போல். அதுதான் ஒரு ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலை. தலைவர்கள் தட்டுப்பாடு தரணி முழுவதும் உள்ளது. நமக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை நாமளே மாறிடணுமா ஒன்றும் தெரியலை. பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கீழே போடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பண்ணிவிடுங்க. பாய்.